இரும்பு வெட்டுற மேஸ்திரி, அதாவது கங்காணின்னு சொல்லுவாங்க, அவங்களா இருக்கலாம். இல்லை ஏஐபிஎஸ், அதாவது ஆதார் கார்டு மூலயமா பணம் எடுத்துற ஏஜெண்டாக இருக்கலாம். ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். இல்லை இரும்பு கடை வச்சிருக்கவங்களா கூட இருக்கலாம். அதாவது பழைய இரும்பு கடை, அது போல் ஏற்றுமதி பண்ணி சம்பாதிப்பாங்கல்ல, அவங்களா கூட இருக்கலாம். என்னடா இது தினமும் இவ்வளோ பணம் வந்து போகுது, நம்ம கையில் பார்த்தா முதலீட்டிலே லாஸ் ஆகுது. எப்படி லாஸ் ஆகுதுன்னா, ஒவ்வொரு 1000த்துக்கும் 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதுலேருந்து தப்பிக்க ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேவிங் அக்கௌண்ட்டை, அதாவது சேவிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. 500 1000 ரூபா பணம் போட்டு கூட நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. இதை போய்ட்டு கரண்ட் அண்ட் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக மாற்றிக்கிங்க. இதில் என்னன்னா, நீங்கள் இருப்பு தொகையாக, அதாவது அந்த பணத்தை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு 5000 10,000 பேங்க்கில் டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க. அது அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும். நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுற அந்த பணத்தை உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. மேலும் இது போல் பயனுள்ள இன்ஃபர்மேஷனை சந்திக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பா. இதனால் ஒரு பேர் பயனடைஞ்சாலும் நம்ம சேனலுக்கு கிடைச்ச வெற்றியாக நான் நினைப்பேன்.